Welcome to our YouTube channel Economics Textures. Today we are going to learn about welfare definition Alfred Marshall, growth definition Lionel Robbins, here is who gave a welfare definition of economics, that is Alfred Marshall. இவதாங்க அல்ஃப்ரெட் மார்ஷல். இவர் வெல்ஃபேர் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு புக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் he defines economics as political economy, or economics is a study of mankind in the ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of material requisites of well-being. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேன்கைண்ட் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். மேன்கைண்ட் நம்ம இண்டிவிஜுவல் எல்லா மனுஷங்களும் ஆர்டினரி லைஃப்பை தான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இட் எக்ஸாமைன்ஸ் த பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த அட்டெயின்மெண்ட் அண்ட் வித் த யூஸ் ஆஃப் மெட்டீரியல் ரிக்விசைட்ஸ் ஆஃப் வெல்பீயிங். எதற்காக? அந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க நீட்ஸை, அவங்க வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. க்ளோஸ்லி கனெக்டட் வித் அட்டெயின்மெண்ட்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க வாழ்கிறாங்க. மெட்டீரியல்ஸ்னால் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, தினமும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் ப்ரஷ் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம நல்லா இருக்கிறதுக்காண்டி, நம்ம வெல்பீயிங்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த டூத் ப்ரஷ்ஷை எங்கே வாங்குகிறோம்? இப்போ சொசைட்டியில் போய் தான் வாங்குகிறோம், அடுத்தவங்கக்கிட்ட தான் போய் வாங்குகிறோம். அதனால தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சொசைட்டி கூட கனெக்டடாக இருக்காங்க, அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. இதை தான் அல்ஃப்ரெட் மார்ஷல் வெல்ஃபேர் டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல்ஸ் டெஃபினிஷன். இங்கே இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் does not treat wealth as the be all and end all of economic activities. Man promotes primarily welfare and not wealth. மனுஷங்க நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம வெல்ஃபேருக்காக வேண்டி தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். செல்வத்தை விட நமக்கு என்னது தேவை அதை தான் நம்ம பூர்த்தி செய்ய பார்க்குறோம். Next, the science of economics contains the concerns of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. அல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர்டினரி பீப்புள் எதனால் மூவ் ஆகுறாங்கன்னா, பை லவ். ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வச்சுருக்க லவ்னால தான். அண்ட் நாட் மியர்லி பை பெனிஃபிட். மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால நம்ம யார்கிட்டையும் பழக மாட்டோம். ஸோ பீப்புள் ஆர் மூவ்டு பை லவ் அண்ட் நாட் பை த desire to get maximum benefit. Next point, economics is a social science. It studies people in the society who influence one another. Economics ஒரு சோஷியல் சயின்ஸ். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். இந்த சொசைட்டியில் அடுத்தவங்களை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்ம தேவைகள் அதிகரிக்கிறது. அதை பற்றி தான் மார்ஷல் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிசிசம். இவருக்கு டெஃபினேஷனை வச்சு சில பேர் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஃபினேஷனை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். மார்ஷல் மெட்டீரியல் திங்ஸை இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இம்மெட்டீரியல் திங்ஸ் நிறையவே இருக்குது சொசைட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ் ஆஃப் எ டாக்டர், அ டீச்சரோ டாக்டரோ அவங்க ஒர்க் பண்ணுறதில்ல, அவங்க சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெல்ஃபேரை பற்றி அல்ஃப்ரெட் மார்ஷல் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். அவங்களும் மக்கள் நல்லதுக்காக வேண்டி தான் சர்வீஸ் பண்ணுறாங்க.
Next, in the theory of wages, Marshall ignores the amount of money that goes as reward for the services of immaterial services. அப்படின்னா இந்த ரிவார்டு அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், அவங்களுக்கும் சம்பளம் சேல்ரி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை பற்றி எதுவுமே மார்ஷல் மென்ஷன் பண்ணலை. மார்ஷல்ஸ் டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கன்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. வெல்ஃபேரை பற்றி அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை கிளியராக டிஃபைன் பண்ணலை. However, welfare means happiness or comfort. The welfare of the nation, ஒரு நாட்டோட நன்மை வந்து ஒன்லி செல்வத்தை வச்சு நம்ம இட முடியாது. அதுக்கு பாலிட்டிக்ஸ், சோஷியல், கல்ச்சுரல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க அதை வச்சு தான் அவங்க வெல்ஃபேரை நம்ம கணிக்க முடியும். கம்ஃபர்டேபிள் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். வெல்ஃபேர்னு என்னங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, நம்ம கம்ஃபர்டேபிளாக வாழ்கிறது தான் வெல்ஃபேர். The welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed but also on political, social and cultural activities of the nation. இவர் தாங்க லியோனல் ராபின்ஸ். இவர் தான் ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க த நியூ ஏஜில். இவரோட புக் பேர் அண்ட் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். இது எப்போ கொடுத்துருக்காருன்னா 1932. இவருக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி இவரோட வியூ என்னென்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் விச் studies human behavior as a relationship between hence and scarce means which have alternative uses. இவரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ்னால் ஒரு சயின்ஸ். அது எதை பற்றி சொல்லுதுன்னா ஹியூமன் பிஹேவியர், நம்ம ஹியூமனோட பிஹேவியர் ஹென்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ். ஹென்ஸ்னால் ஹியூமன் வாண்ட்ஸ், ஹியூமன் வாண்ட்ஸ்னால் தேவைகள், நம்மளோட தேவைகள். ஸ்கேர்ஸ் அப்படின்னா பற்றாக்குறை, நம்ம தேவைகளை எப்போ நம்மளால் பூர்த்தி செய்ய முடியல, அதுதான் ஸ்கேர்ஸ். மீன்ஸ் விச் ஹாவ் அல்டர்னேட்டிவ் யூசஸ். நமக்கு ரொம்ப தேவைப்படுறதுனால அந்த வாண்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதில் பற்றாக்குறை வருது. இதுதாங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹென்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் தான் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு லியோனல் ராபின்ஸ் சொல்கிறாங்க. த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Robin's definition are hence refer to human wants. Human beings have unlimited number of wants. நம்ம human beings-க்கு unlimited number of wants, தேவைகள் ரொம்ப இருக்கும். Next point, on the other hand, resources or means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. Resources or means குறைவாக இருக்குது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம டிமாண்ட் வந்து அதிகரிச்சிடும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ரெஸ் வாங்க போகிறோம், நம்ம நினச்ச ட்ரெஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து ஸ்கேர்சிட்டி. இந்த ஸ்கேர்சிட்டினால தான் நம்ம டிமாண்ட் அதிகரிக்கிறது. ஆனால் அந்த ட்ரெஸ்க்கு பதிலாக நம்ம அல்டர்னேட்டாக வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுவோம். அதுதாங்க நமக்கு நம்ம வாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரேட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கிடுவோம். வாண்ட்ஸ் நமக்கு எது ரொம்ப தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். The urgent want, இது நீடி திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சாய்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்கனாமிக்ஸ் அக்கார்டிங் டு ராபின் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது, அதுதான் எக்கனாமிக்ஸ். கிரிட்டிசிசம், இவரை பற்றி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ராபின்ஸ் வந்து பீப்புளோட வெல்ஃபேரை பற்றி பேசலை, அதாங்க ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கு. செகண்ட், மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி மட்டுமே அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஆனால் நேஷ்னல் இன்கம் அப்படி மேக்ரோ சப்ஜெக்டை பற்றி அவர் பேசலை. எக்கனாமிக் க்ரோத்தை பற்றியும் அவர் பேசலை. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், அதை பற்றி அவர் டிஃபைன் பண்ணலை. ராபின்ஸ் வந்து ஹியூமன் வெல்ஃபேரை பற்றி பேசலை. அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள், ரைஸும் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸும் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸால் தான் பண்ணுதாங்க. ஆனால் ரைஸ் வந்து ஹியூமன் வெல்ஃபேருக்காக வேண்டி, ஆனால் ட்ரிங்க்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அதனால அந்த டிஃப்ரென்ஸ் அவர் கொடுக்கல. ஸோ ராபின்ஸ் concludes that economics is neutral between ends, நியூட்ரல்னு சொல்கிறாரு.
தேங்க்யூ. ஹாவ் a நைஸ் டே.